பணக்காரன்னு சொல்றோம்ல, இந்த உலகத்துல யாரு உண்மையான பணக்காரன் சொல்லுங்க பாப்பா. யாரு யாரு மாமா? கண்டிப்பா உண்மைக்கு 100% உண்மை. இந்த உலகத்திலே உண்மையான பணக்காரன் யாருன்னா, யாரா இருக்கலாம் படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் உலகத்துல உண்மையான பணக்காரன். நிறைய பணக்காரன் தூங்கவே மாட்டான். எவன் வீட்டுக்கு ரைடு வருவானோ, எவன் கொள்ளை அடிச்சுட்டு போவானோ. நல்லா பாருங்களேன், பெரிய பெரிய ஆளுங்க வீட்டெல்லாம் பாருங்களேன், வீட்டு பெருசா இருக்கும், அந்த ஆர்த்து ஒசரத்துக்கு கேட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? உள்ள நம்பர் லாக்கு போட்ட பூட்டெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள தங்கத்தை வைரத்தை வச்சு போட்டு அதுக்கு நம்பர் லாக்கு போட்ட பூட்டை ஒண்ண போட்டு போட்டு அந்த பூட்டுக்கு பெரிய வீட்டை ஒண்ண கட்டுவான். அந்த வீட்டு மேல நம்பிக்கை இல்லாம வாசலுக்கு இரும்பு கதவு ஒண்ணு போடுவான். அந்த கதவு மேல நம்பிக்கை இல்லாம 4 வாட்ச்மேனை வாங்க காவலுக்கு நிக்க வைப்பான். வாட்ச்மேன் மேலேயும் நம்பிக்கை இல்லாம சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டுவாங்க. கேமரா மேலேயும் நம்பிக்கை இல்லாம 4 ராசபாளைய நாயை வாங்கி வீட்டுக்குள்ள முடிவான். நாய் மேலேயும் நம்பிக்கை இல்லாம ஆளு ஒருத்தருக்கு கேட்ட ஒண்ணு போடுவாங்க. கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம முண்ட பூட்டை ஒண்ணு போடுவான். பூட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு போறப்ப பூட்டை பிடிச்சு தொங்கி வர வைப்பாங்க. வருதா வருதா அம்புட்டு எதுக்கு? அந்த காசு இருக்கு. ஆனா காசு இல்லாத பாரு. நல்ல ஏனே நான் உனக்கு கோச்சுக்கிறாதீங்க. கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்து எத்தனை பேர் செத்தேன்? 3/4 பேர் பணக்காரன். இந்த ரோட்ல எத்தனை பிச்சைக்காரன் தெரியும்? எவனுக்காவது கொரோனா வந்துச்சா? அவன் எந்த மாஸ்க் போட்டா வயிற்ற புடுங்கினா ஒரு ஆளுக்கு வரல. இன்னும் திர்றாங்க, நல்லா திர்றாங்க. நம்ம தான் லூசா திரியறோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா. 2026ல நடமாடும் சுடுகாடே வந்துருச்சு. நீங்க சுடுகாட போய் தேடி போயிட கிடையாது. பணத்தை வீட்டுல வச்சா போதும், சுடுகாட வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. வண்டி வாடகை 10,000 ரூபாய். 2 கேஸ் எடுப்ப திறந்து விட்டுறியான். 1/2 மணி நேரத்துல எரிஞ்சு போயிருது. வண்டியை கொண்டுட்டு காசை வாங்கிட்டு அவன் போயிடான். சாம்பலை கையில் அள்ளி கொடுத்துட்டு. ஏன் நடமாடும் சுடுகாடு வந்துச்சு தெரியுமா? நம்ம ஆளுங்க சுடுகாட்டையும் பிளாட் போட்டு வித்து விட்டாங்க. நீ எதுல புதைக்கிறது? இன்னி போற காலத்துல சொந்தமா ஒவ்வொரு சென்ட் இடம் வாங்கி போட்டுக்கோங்க. இன்னி போறத ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே காலத்திற்கு கட்டாயம் இருக்கட்டும். இந்த வேற பால்பாடு நிறைய இருக்கு. ஆமா, இன்னும் நிறைய விஷயத்த பேசுறதுக்கு ஐயாவை வேற வர சொல்லியிருக்கான். நாரதர் ஐயா இருக்காரு, சொச்ச கதையை அவர் பேசுவார் சிறப்பான முறையில். எல்லாம் அல்ல சிறப்பாக நமது மதுரை மாவட்டம், நமது மேலூர் வட்டம் அன்பார்ந்த சிறப்புமிகு கிராமமாக திகழக்கூடிய நமது சேக்கிப்பட்டி கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய மாசி பெரும் திருவிழா மற்றும் சின்ன சுவாமி புறவி எடுப்பு விழாவையும் முன்னிட்டு இவரது மேடையில் மிக சிறப்பாக இன்றைய தினம் உங்கள் முன்னால் ஜவுளி சிறப்பான முறையில் கருப்பசாமி ஆலயத்தின் அபிஷேக ஆதாரம் நடைபெறும். இதற்கு ஜவுளி ஓயம் SN பாண்டியன், பாண்டியம்மாள், குமாரன், பாலமுருகன், கார்த்திக் ராஜா மற்றும் குழந்தைகள் பிரியதர்ஷினி BA HCL மற்றும் சென்னை சண்முக பிரியா BA மற்றும் KK ஸ்டோர் மற்றும் மு ரேவதி BE மற்றும் LLB வழக்கறிஞர் இவர்கள் உபயமாக நமது ஸ்ரீ முத்தாலம்மன் நிரந்தர கலையரங்கில் சேக்கிப்பட்டி மா முருகன் சிறப்பு உதவி ஆய்வாளர் மு சவுந்தரநாயகி அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு அருமை அருமை அருமை. நல்லது ஒரு குடும்பம். அதே போல முக்கியமான விஷயத்தை சொல்லட்டும். பாத்தீங்களா, சாப்பாடு எப்படி சாப்பாடுங்க? அருமையான சாப்பாடு போட்ட குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆமா, உண்மைக்கு மனசார சொல்றோம். சாப்பாடு அருமையா இருந்துச்சு. கல்யாண வீட்டு சாப்பாடு போல எல்லாமே வச்சிருந்தாங்க. உண்மைக்கு இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனா அன்னைக்கு போன ஊர்ல சாப்பிடல. சாப்பிடாம நான் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் மாமா. வேற ஒண்ணும் இல்ல, வேலு கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நானும் சும்மா இருக்காம கொழுப்படுத்து போய் புரோட்டா கடைகளை நுழைஞ்சிட்டேன். அண்ணே வேணு கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு 4 புரோட்டா இருந்தா பார்சலை கெட்டுனேன்னு சொன்னேன். அந்த விளங்காதால என்ன பண்ணிட்டியா புரோட்டா கடைக்காரரு, தம்பி இப்பத்தே மாவை பிணைஞ்சுக்கிருக்கப்பா, 2 அடி அடிச்சு நான் கல்லுல ஓடணும், 5 நிமிஷம் ஆகும் உக்காருன்ட்டாரு. சரின்னு நானும் உக்காந்துட்டு இருந்தேன். அந்த நேரம் ஒருத்தன் புல்லட்டுல முரட்டாலாம் வந்தியா, இந்த துட்டி இருக்கான். அண்ணே ஏன் கடைக்காரண்ணே 5 புரோட்டாவை பிச்சு போட்டு 3 கரண்டி சால்னாவை ஊத்தி 4 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு பார்சலை கட்டுனியா. நான் பார்த்தேன், என்னடா நம்மளும் எத்தனை ஊர்ல போய் புரோட்டா தின்னுருக்கோம், ஒரு டிஃபரெண்டா கட்ட சொல்றானே, ஒருவேளை இப்படி தின்றாவே ஆள் உருண்டியா இருக்கானோ, நம்மளும் விடக்கூடாது, டேஸ்ட பாத்துறணும். நான் கொழுப்படுத்து, என் வாய் கொழுப்படுத்து, நானும் புரோட்டா கடைக்காரரை கூப்பிட்டு, அண்ணே
என்ன தம்பி போட்டுக்கிருக்க, அதெல்லாம் வேணாம். அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி கட்டுறியோ எனக்கு அதே போல முட்டையெல்லாம் உடச்சு ஊத்தி பார்சலை கட்டுன்ட்டு. அப்படி என்ன கட்டிடுவோம், 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பார்சலை கட்டி கையில கொடுத்துட்டா. நான் சும்மா இருக்காம மெனக்கட்ட போய் இந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்டேன், அண்ணே வணக்கம், சொல்லு தம்பி யார் நீ, ஒரு மாதிரியா இருக்கேன், அண்ணே நாடக நடிகர், சொல்லு தம்பி, நானும் நிறைய ஊர்ல போய் புரட்டா தின்றிருக்கேன், பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி இப்படி நான் தின்றதே கிடையாதுண்ணே, ஏனே இப்படி திண்டா நல்லா உடம்பு வைக்குமா, டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். ஐத்த புல்லட்டுக்காரன் சொல்றியா, யாருக்கு தெரியும் தம்பி, நானே இதை எங்க வீட்டு நாய்க்குல வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஒன்னுட்டு நானும் பார்சலை கட்டி வச்சிருக்கேன். இதை எந்த நாய்க்கு நான் போடுவேன், எல்லா வண்டி தொலைத்துக்க அடுத்த மண்டியான்னு பார்த்தா இப்படித்தான் பல பிரச்சனை வருது. அப்ப என்ன வருதுக்க, ஒரு ஆளை பார்த்து நம்ம பண்ணணும்னா இப்படித்தான் பல பிரச்சனை வருது. நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிடா. என்ன தம்பி, எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கு தம்பி, பிரச்சனை வாய்ப்பாட வாச்சு விட்டுரு, இதை வேற நிக்க இருக்கு. இந்த நாடகத்திற்கு அருமையாக நடிப்பிசை நாயகன், நடிப்பிசை தென்றல், எங்க சென்னாலும் வெற்றக்கூடிய நமது மதுரை யானமலை ஒத்த கடை பக்கத்துல கேத்தாங்கோலம் கண்டெடுத்த மட்டன் சிக்கன் திட்டு வந்தா எப்படா சாமி யார் தெரியுமா, நிறுத்துற விளக்கு மிஞ்சி இருந்தது, நம்பவே மாற்றியா. அதாவது எனக்கெல்லாம் ஜாமீன் தான் நம்ப முடியுமா. இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பாக நீ காத்துக் கொண்டிருக்கும் சிறப்பிசை அன்பர்கள் எம் ரவீந்திரன் அவர்கள் வேறு ஒருத்தராக நீ காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் கருவு கண்டெடுத்த காண கருங்குயில் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் முத்தமிழ் சுடர் வசன பேரரசு வசன சொல்லழகன் புதுகை மாநகரம் வருகாமல் இருக்கும் வீரமங்கல பாடகன் எடுத்த லே கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கழகப்பிறனாக தோன்றும். இந்த நாடகத்திற்கு உங்கள் முன்னால் சிறப்பாக 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டி எம் சவுந்தரராஜனும், நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கல மாநகரம் கண்டெடுத்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பின்பார் சிந்தும் நதியின் நிலவினிலே சேரளம் நாட்டிலும் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகளோ தீவிளையாடி வரும். போட்டி
பத்தியலாமா ஆ. இது கை தட்டாதானே மனசுக்கு நமக்கு திருப்தியா இருக்கு. ஆமா எங்கேயும் இப்ப வருஷம் வருஷம் இங்க கை தட்டுவோம். கண்டிப்பா அதெல்லாம் சொல்லாமே பழைய பாட்டுகளை ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு பழைய பாடல்களை துல்லியமா ரசிக்கிறாங்க. ஏன்னா இந்த உள்ள காலகட்டத்துல பாட்டுனாலே இப்ப உள்ள பாட்டெல்லாம் ஒரு மயிரும் புரியுது இல்ல. நேத்து வங்காச்சியா கத்தி கிடக்கு கவட்டுக்குள்ளேயே கையை வச்சுக்கிட்டு. ஆமா, ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நான் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பழைய பாடல்கள் மிக சிறப்பாக கைத்தட்டுகிற ஆரவாரப்படுத்துகிற அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக மிருதங்கம் பேசிக் கொண்டிருக்கும் அன்பு மாமா எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகுலம் கண்டெடுத்த டி.வி. ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமைக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாவட்டம் கண்டெடுத்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பியன் என்றுள்ளார். Thank you.
நன்றி. அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டோம். நன்றி நன்றி. அவருக்கு உறுதுணையாக ஆல்ரஸ் கொடுக்கும் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவுக்கு அருகாமல் இருக்கும் தண்டிநேந்தல் மாவட்ட அடுத்த எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரூம் அண்ட் சைட் ரூம். அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வளர்ந்து வரும் இளம் காதல் நாயகன். என்ன அவன் பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? உன் பேர் என்ன தம்பி? அழகர். உங்க எல்லாருக்கும் அழகர் யார் ஞாபகத்துக்கு வரும்? மதுரையில் சித்திரை மாசம் வைகை ஆத்துக்குள்ள இறங்குவாரு அழகர். அந்த அழகருக்கு இந்த அழகருக்கு ஒரு வித்தியாசம் தான். என்ன, அந்த அழகர் ஆத்துல இறங்குவாரு, இந்த அழகர் பல பொம்பளை வீட்டுல இறங்குறியா. யாருக்கு தெரியுது? எந்த புத்துல காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கடா அழகரு, வருங்காலத்துல உனக்கு உதவும்டா. காசை சேர்த்து வை, காசை சேர்த்து வைண்டா சொந்த ஊர்ல 4 பொம்பளை சேர்த்து வச்சிருக்கேன். என்னத்த ஒண்ணத்துக்கு என்ன மாமா? அது காசு கொடைக்கானல் போய் திரும்பி வந்துட்டேன். அது என்ன ஒண்ணத்துக்கு? அங்க போன காசு போயிருமுடா. இந்த நாடகத்திற்கு தாளம் வச்சு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கிடக்கு இங்கே சீன போட்டு அப்படியா உலக்குடி மாற கொடுத்து எம்பிஎன் அன்பு ஆமா செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடி சீனன் தாளம். ஒத்துழைப்பு இருக்கணுங்க. இது வந்து டீம் ஒர்க்கு தான். நீங்க 4 பேரும் சரியா இருந்தா ஒரு பாட்டுக்கு இசை என்பது மெருகூட்ட முடியும். ஆமா ஆமா, தனித்தனி தெருவில் போனா அந்த ஒரு பாட்டுக்கு உயிர் கொடுக்க முடியாதுல்ல. எல்லாமே கலந்தாத்த ஒரு நமக்கு தேவை ஒரு 3 நிமிஷம் பாட்டுன்னு. அந்த 3 நிமிஷம் பாட்டுக்கு எத்தனை ரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க, எத்தனை தேட்டர்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் வாய்ஸ் வச்சு பாடியிருப்பாங்க, எத்தனை இசை அமைச்சிருப்பாங்க. அதுல ஊர்பட்ட வேலை இருக்கு. இதுல எல்லா பேருக்குமே வேலை அதிகமா இருக்குது. எல்லா பேரும் ஒத்துழைப்போட கொடுத்தாத்தே அந்த பாட்டுக்கான உயிர் கிடைக்கும். உண்மைதானே? ஆனா அந்த உலகத்துல இப்ப உள்ள காலத்துல
யாரடா ஏமாத்துவோம், யாரடா ஏமாத்தி பொழப்போம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா அசந்தா ஏமாத்த ரெடியா இருக்காங்க மாமா. இருக்காங்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க எதை விற்பீங்க? ஏதோ ஒரு முடியாததுக்கு ஒரு